Udayalakshmi. Currently in horrible phase of life. Will you get married? Love or arrange? How will my marriage life be? இதே தான் கொஞ்சம் மாத்தி போட்டு கேட்குறீங்களோ? சரி. அடுத்த கேள்வி எங்க? 17 ஜனவரி 1995. 17 ஜனவரி. ஆஹா, ஒரே நிமிஷம். 17 ஜனவரி 1995. 1:15 PM. 1:15 PM. 1:10 இருக்க. பெங்களூரு பெருசு இல்ல? அப்படியே பெங்களூரு போட்டிருக்கீங்க. பெங்களூர் வருது ரெண்டமா. சரி, கேள்வி என்ன? இப்போ வந்து ஹாரிபிளான விஷயம் போயிட்டு இருக்குதா? எப்போ திருமணம்? கடகராசி பூச நட்சத்திரம். ஏங்க கடகராசி பூச நட்சத்திரம் கல்யாணத்தை பத்தி நினைக்காதீங்கன்னா இந்த நேரத்துல தான் கடகராசி அப்படி இப்படின்றீங்க. சரி, கடகராசி பூச நட்சத்திரம் மேஷ லக்னம். 17 ஜனவரி 95. 17 ஜனவரி 95 1:15 PM பெங்களூர்ல பிறந்திருக்கீங்க. மேஷ லக்னம் 8ஆம் இடம் சுபத்துவம். 8-12 இங்க நேரடியான அமைப்புகள்ல சுபத்தன்மையில வந்துருது. ஆமா, ராசியை குரு பாக்குறாரு. பௌர்ணமி யோகத்துல சந்திரன் பௌர்ணமி யோக அமைப்புகள்ல இருக்காரு. சரி, ஏன் தாமதம் ஆகுது? காரக பிளானட் வந்து மறைஞ்சிருக்கு. சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறாரு. சுக்கிரன் 8ல் பரிபூர்ணமாக மறைவார். தயவு செய்து இந்த சுக்கிரன் 8ல மறைஞ்சிடறாரு அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் மூட் ஆஃபா இருக்கலன்னா இது விதியை சொல்லிட்டே போடுற ஆள் தான் நம்ம. சுக்கிரன் 8ல் மறைஞ்சிருக்கிறது அப்படின்றது, குரு 8ல மறைஞ்சிருக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு இருக்கு அப்படின்றதுல தயவு செய்து 32 வயசு கீழே திருமணம் பண்ணாதீங்க. இந்த அமைப்புல தாமதமான திருமணம் தான். தாமதமான திருமணம். ஓகே, எப்போ லவ் மேரேஜ் நடக்குமா? லவ் மேரேஜ் சுக்கிரனோட வீடுகள் பலமா இருக்கு. ராகு தசா புத்தி என்ன சொல்கிறது? இப்போ புதன் தசை நடக்குது. நீங்க இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கிறீங்க. புதன் தசையில சுக்கிரன் புத்தி. இப்ப ஏதாவது ரீசன்லி ஏதாவது காதல் அறிமுகம் ஆனால் புதன் தசை கேது 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 செவ்வாய் தசையில சுக்கிரன் புத்தி மாதிரி இங்க சஷ்டாஷ்டகமா போகுதுங்க. கண்டிப்பா வேணாங்க. இப்போதைக்கு கல்யாணம் பற்றி பிளான் பண்ணாதீங்க. கேது தசையில சுக்கிரன் அப்படி ஒன்றும் சரியான அமைப்புகள் எல்லாம் சஷ்டாஷ்டகமா இருக்காரு. 8ல இருக்கிறாரு. அஷ்டம சனி நடக்குது. 6-8 6-8 6-8 அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அந்த அமைப்பு இருக்கு. இங்க எல்லாமே உங்களுக்கு தாமத அமைப்பு தான். தயவு செய்து அவசரப்பட தேவையே இல்லை. 2வது விஷயம், எங்க திருமணம் அப்படின்னாக்கா இங்கே குரு தான் 2ஆம் இடத்தோட 2027 அக்டோபர்ல தொடர்பு கொள்றாரு. ராகு 26 அக்டோபர். ராகு தாங்க திருமணத்தை கொடுக்கணும். ராகுவோட அமைப்பு தான். இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் இருங்க. 2026 அக்டோபருக்கு பிறகு 2026 கேது தசையில ராகு புத்தி. அதுக்கு பிறகு உங்களுக்கு 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்புகள்ல திருமணம் அப்படி இப்படின்னு வரும். சரிங்களா? சரி, அடுத்து